ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது இந்த மாதிரி ஆயில் ஸ்லீக் பிரைட் பண்ணி காட்ட சொல்லி. ஸோ அதுக்காக தான் நான் இந்த 4 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேருக்கு வந்துட்டு இது செட் ஆகலை. பிகாஸ் என்னோடதுல நிறைய லேயர்ஸ் இருக்குது, ரொம்ப வேவி அப்படிங்கிறனால ஆயிலுக்கு கண்ட்ரோல் ஆகலை. பட் உங்களோடதுல லேயர்ஸ் கம்மியாகவும் ஸ்ட்ரெயிட் கட் அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் கண்டிப்பாக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபுடி. எங்களோட வீடியோஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் புதுசாக என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் கண்மணி, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபேஷன் கிரியேட்டர், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இது ஆயில் ஸ்லீக்டு பிரைட் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஹேர்க்கெலாம் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் கோம் பண்ணிக்கிட்டேன். கோம் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் பிரைட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டர் செக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு க்ராஸாக ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஞ்ச் பிளாட்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அதை அப்படியே திருப்பி போட போகிறோம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு அந்த செக்ஷன் எடுத்துகிட்டு அதை வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாக பிரைட் வந்துட்டு நம்ம மேலே எப்படி தூக்குன மாதிரி போடுவோம். ஸோ இது வந்துட்டு உல்ட்டாவாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷன் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த சைடில் இருந்தும் 2 சைடில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷன் எடுத்துகிட்டு நான் இதை வந்துட்டு கீழே வரைக்கும் பின்னிட்டு அண்ட் தென் சேம் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கீழே இருக்க ஃபுல் ஹேருக்கும் வந்துட்டு நான் வந்து இதே மாதிரி வந்துட்டு பின்னிட்டு அண்ட் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நான் பண்ணிக்கிறேன். இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக பண்ணும்போது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கே வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம். ஸோ யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் டைட்டாக பிரைட்ஸ் போட சொன்னீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இது வந்துட்டு சூட் ஆகும். பிரைட்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக வந்துட்டு மேலே அந்த இது மட்டும் வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ 2 சைடும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் லுக். இது உங்களுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் வியர்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் லுக் நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் லுக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டேன். பேக்கில் எல்லாமே கோம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஹேர் எடுத்துகிட்டு அந்த ரப்பர் பேண்ட் சுற்றி வந்துட்டு நான் பின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 2 பார்ட்டாக வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு செப்பரேட் பண்ணுறேன். ஸோ 2 பார்ட்டாக செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் தான் பண்ணுறேன். நான் இது வந்துட்டு பிரைட் போட கிடையாது. ஒரு சைடு வந்துட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி 2த்தையும் வந்துட்டு ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்துட்டு இதை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டைல். ஸோ இது ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு போடுற ஒரு 3 ஸ்ட்ராண்ட் பிரைட் தான். ஸோ நார்மலாக வந்துட்டு அந்த பேக்கில் சென்டர் செக்ஷன் எடுத்துகிட்டு பேக்கில் ஹேர் ஃபுல்லாமே கோம் பண்ணிவிட்டு 3 ஸ்ட்ராண்ட் எடுத்துகிட்டு அப்வர்ட்ஸ்லேயே வந்துட்டு நான் நார்மலாக பின்னி நான் வந்துட்டு அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஸோ அதோட ஃபைனல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பின்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கிளிப் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சைடில் ஒரு பிரைட் போடுற மாதிரி தான் வரும், ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஹேர் ஃபுல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் செக்ஷனில் ஏதோ ஒரு சைடு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ அந்த சைடில் நீங்கள்
வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு அதை வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸாக மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து நான் அதை வந்துட்டு பிரைட் போடுறேன். குட்டி குட்டி ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃபிஷ் டெயில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நான் போடுறேன். ஸோ அதை மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ நீங்கள் வந்துட்டு அந்த லென்த் போட்டுட்டு கீழே வந்துட்டு கொஞ்சமாக விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேர் வேணும்னா நீங்கள் லைட்டாக மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பின் வச்சு செக்யூரும் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக அப்படியேவும் விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டைல், தேர்ட் ஸ்டைல் இது. ஆக்சுவலாக எனக்கு நிறைய குட்டி லேயர்ஸ் இருக்கனால பிரைட்ஸுக்கு வந்துட்டு சுத்தமாகவே ஹேர் செட் ஆகலை. பட் வந்துட்டு உங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இதை பார்க்குற நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலோட ஃபைனல் லுக். ஸோ இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹை போனி ஸ்லீக் பிரைட். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னோடய ஹேரும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வச்சுட்டு ஹை போனி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்துட்டு மேலே தூக்கி நல்லா ஹை போனி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்லலாம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோம் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு போனி கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்துட்டு மேலேயே வந்துட்டு நிற்கிறதுக்காக கீழே வந்துட்டு நான் பின் வச்சு அந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 1 இன்ச் கீழே 1 இன்ச் கேப் விட்டுட்டு அங்கே வந்துட்டு ஒரு 4-5 பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்துட்டு போனி வந்துட்டு ரொம்ப கீழே சீக்கிரமாக இறங்கின மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஹேர் அண்ட் என்னோடய ஹேரோட சேர்த்து வந்துட்டு நான் ஒரு உல்டா பிரைட் மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டு நம்ம எண்டிங்கில் கொஞ்சம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டு நான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 4 ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா ஸோ சாரி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் வந்துட்டு சுத்தமாகவே செட் ஆகலை பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் லேயர்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். until then take care, bye.